நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியிலே அந்த சுவனபதியிலே கொண்டு வந்து சேர்ப்பான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த இருளான காரியத்தை குறித்து அறிந்து கொண்டு அதை எதிர்த்து போராடி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு குர்ஆன் சொல்லுகிற பிரகாரமாக விசுவாசித்து நற்கிரிகளை செய்வீர்களானால், கடவுளை விசுவாசித்து அவர் குறிப்பிட்டு காட்டுகிற நற்கிரிகளை செய்வீர்களானால் நீங்கள் நித்தியத்துவர்களாக உங்களுடைய பெயர் அங்கே உங்களுடைய தூதர்களால் அங்கே கொண்டு எழுதி வைக்கப்படும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஒவ்வொருவரிலும் 2 தூதர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் பேசுகிறதை ஜெவமணியை குறித்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஜெவமணி இப்படி உங்களுக்கு சொன்னானே, நீ கேட்டாயா? ஜெவமணி உனக்கு இப்படி சொன்னானே, நீ கேட்டாயா? ஏ முஸ்லிமே, ஏ கிறிஸ்தவனே, மற்ற ஒருவனே, யாராயிருந்தாலும் சரி, இப்ப ஜெவமணி சொல்றான், இந்த வசனத்தை நீ உன் காது ஒலிக்குது, உன் தலையறிவு புரியுது, உன் ஆத்மா உணருது. இப்பொழுதே மனம் திரும்பி இறைவனை விசுவாசித்து நற்கருமங்களை செய். அந்த நற்கருமாவது என்ன பார்ப்போம். இப்ப அந்த இடத்துல கொண்டு விட்டாங்க. இந்த நிலைமையில வந்து இப்படியாக அறிந்து கொண்ட ஒருவனுக்கு பேரு நப்சே ராலியா. நப்சே ராலியா அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதோடைய சரியான வார்த்தை எனக்கு உச்சரிக்க தெரியாது, ஏன்னா நான் அரபிக்காரன் இல்லை. நான் நல்ல திருநெல்வேலி தமிழன், சுத்த தமிழ் பேசுறேன். எனக்கு தத்த தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால சொல்ல தப்பிதான் இருக்கலாம், காரியம் உத்தமம் உண்மை உள்ளது. குர்ஆனில் இருந்து எடுத்து சொல்றேன். எனக்கு சொல்லப்பட்ட பெரியவருடைய வார்த்தை வசனத்திலிருந்து, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்திலிருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சரியான பேரா தப்பிதமான பேருங்க என்னைய விளக்கம் கேட்க வேண்டாம். அது சரியான பேரை தம்பி சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் உள்ள தப்பிதமா எழுதி நான் காபானி எழுதிக்கிட்டு இருந்தேன், காப்பா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நண்பர் சொன்னேன், காப்பான்னு எழுதக்கூடாது, அப்படின்னு எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. நான் உடனே திருத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் கக்பான்னு சொல்லுவேன் தவிர காபான்னு சொல்ல மாட்டேன். அப்படியாக ஏதாவது நான் தவறு அரபி மொழியில் உள்ள வார்த்தை நான் தப்பிதான் உச்சரிச்சிருந்தா என்னை திருத்தி தர வேண்டியது உங்களுடைய கடமை. நான் இன்னும் நல்ல ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும். நான் ஒரு நல்ல முஸ்லீமாக மாற வேண்டும். ஆண்டவனுடைய பாதத்தை அடைய வேண்டும். நான் உயிரிழ படைந்தவும் ஆண்டவனுடைய சேவையை செய்ய வேண்டும். நான் அதற்காக உத்தமனாக விரும்புகிறேன். அதாவது இந்த நிலையில் வர்றவங்களுக்கு ராலியானி பேர். அதை குறித்து நம்ம பார்ப்போம். இவர்கள் மத சடச்சாரங்களை செய்ய மாட்டார்கள், மனிதர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இறைவனின் கட்டளைகளை விசுவாசித்து ஆண்டவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். எதை செய்ய மாட்டாங்க? ஒரு மனிதன் உண்டாக்கிய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஒரு மனிதன் போதித்த காரியங்களுக்கு, அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இவர்கள் படித்தளங்களை கடந்து முன்னேறுகிறார்கள். முதலது குழந்தைத்தனம், வளர்வது குமரித்தனம், பிறகு தாய்த்தனம். ஒரு குழந்தை 3 வயதில் ஒரு பெண்களிடம் ஒரு பொம்மையை கொடுத்தால் அந்த குழந்தையை குளிப்பாட்டுவாள், தொட்டில போட்டு ஆட்டும். இது குழந்தைத்தனம். அவ பிள்ளை வரல, பொம்மையை கொடுத்தா விளையாடுது. 16 வயசு பொம்மரையாயிட்டா அந்த பொம்மை எடுத்து விளையாடுனதுக்காக அது சிரிக்கும். அப்ப அவ கையில் ஒரு குழந்தை இருக்கும், அவ குழந்தைய வச்சு ஆட்டுவா, பொம்மை எடுத்து போட்டு ஆட மாட்டா. முதல் நிலை, அதாவது நம்ம குருமார் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் சரீர கடமைகள். இது முதல் நிலை. இதுக்கு மேல்பட்ட நிலை ஆண்டவன் சொல்கிற சத்தியத்தின்படியான உண்மையான நிலை. விசுவாசித்து கிரியைகளை செய்ய வேண்டும். எதை விசுவாசிப்பது? வேதம் சொல்லுகிற காரியத்தை விசுவாசிக்கணும். அப்ப என்ன வேதம் என்ன சொல்லி பாவனால இது 89:28 சொல்லப்படுகிறது. 89:28 வாசிங்க. 89:28 குர்ஆன் 89:28 28 நீங்களே வாசிக்கலாம், யாராவது எடுத்தவங்க வாசிக்க சொல்லலாம். எனினும் அந்நாளில் நல்லடியார்களை நோக்கி திருப்தி அடைந்த ஆத்மாவே, இங்க சொல்லப்படுது, இந்த ராலியாங்கிற நிலைக்குள்ள வந்தவன நல்லடியாரே அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நீ உன் இறைவன்பால் செல். யார? இறைவன்பால் அன்பு கூறப்பட்ட மக்களை இப்பொழுதே சொல்றாரு. நான் சொல்றேன், இங்க இருக்கப்பட்ட அத்தனை பேரை, என்னுடைய சத்தத்தை கேட்கிற அனைவரையும், நீ இறைவன்பால் செல்லக்கூடியவன் என்னென்றே வா, உன் உள்ளத்தை உணர்த்தியிருக்கிறேன், உன் உள்ளத்தை நான் உணர்த்தியிருக்கிறேன், உன் உள்ளத்தை தொட்டுப்பார், நீ சிந்தி, ஆண்டவரை குறித்து சிந்தி, கடவுளை குறித்து சிந்தி,
நீ இதுவரையும் என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன் ஆத்மா இன்னைக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ உணர்த்தப்பட்டிருந்தால் ஆண்டவன் சமூகத்தில் நிச்சயம் பிரயோஜிப்பாங்கிற நம்பிக்கையில் உங்களுக்குள்ள வர வேண்டும். நிச்சயமா வரும். ஆண்டவர் அந்த நிலையை தருவார். ஐயா பின்னால் இருக்க ஐயா எனக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னால் இங்க இருக்க முடியவில்லை. ஆண்டவர் உணர்த்துறார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எழுந்து போயிடேன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்க இருங்க, நான் அவருக்கு வேண்டிக்கிட்டேன். எனக்கு குரான் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் தனியனாய் வந்தேன், தனியனாய் ஊழியம் செய்கிறேன். இந்த பெரியவர் ரொம்ப அறிந்தவர் அல்ல. நான் என்னோடு அழைத்துக் கொண்டு போய் விட தம்பி அசனுக்கு தெரியும், அசன் புத்தூஸுக்கு தெரியும். சும்மா பேருக்கு இவரை கூட்டிட்டு போவேன். எங்கேயாவது ஒழித்து போனா கூட்டு போவேன், அது அவருக்கு தெரியும். அவர்கிட்டயே நான் போவேன் கூட்டிக்கிட்டு. உங்களை எல்லாரையும் விட அவருக்கு நான் அதிகமா சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். அவருக்கு நிச்சயமா தெரியும், அவர் பரத்துக்குள்ள போகணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். என்னத்தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டா கூட அவர் உள்ள அவரோட பேசும். நிச்சயமாய் அவர் ரட்சிப்புக்குள்ள வருவார். ஆண்டவன் ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களிலும் அந்த இறைவனோட ஆவி பேசும். பேசுகிறவர்கள் நிச்சயமாக நிச்சயத்துக்கு போவீர்கள். அந்த நிச்சயமான விசுவாசம் எனக்கு உண்டு. அந்த நிலையில் உள்ளவங்களை நப்சே ராலியான்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நப்சே ராலியான்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நிலையில் உள்ளதை குறித்து குரான் 6:122 சொல்லுது. 162 6:162 வாசிங்க. அன்றி நீர் கூறும், நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானவை. என்னுடைய அனைத்தும். இப்ப எனக்கு ஜீவனோட இருக்கிறேன்னா, எனக்கு ஆசை இருக்குதா, மனைவி மக்கள் இருக்கிறாங்களா, பொருள் இருக்கிறதா, நல்ல சரீர சுகம் இருக்கிறதா, எல்லாவற்றையும் வாசிங்கய்யா, திருப்பி ஒரு வாசிங்க. அன்றி நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நான் என்னுடையவன் அல்ல, நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்ல. ஏன் படைக்கப்பட்டேன்? ஆண்டவனை தொழுது கொள்ளும்படி, அவனை அந்த பரம ராஜ்யத்தில் போய் அவனை துதித்து பாடும்படி, அவனை புகழும்படி, அவனுடைய சூனபதியிலே நான் சேரும்படியாக படைக்கப்பட்டேன். அப்படிங்கிறத அவன் கண்டுகிடுறான். ஒளி வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, லவாமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ராலியா நிலையை அடைஞ்சிட்டாங்க. இறைவனை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட அவங்க வந்துட்டாங்க. யாரு? முகமதுவை பின்பற்றி வந்த அந்த நல்ல முஸ்லிம்கள். நான் இப்ப விரும்புறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களும் உட்பட ஒன்று கிறிஸ்தவனாக அல்லது இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி முகமது அடியார் சொன்ன அந்த மேலான நிலைக்குள் உங்களே வரும்படியாக ஆண்டவன் இப்பொழுது உங்களை வற்புறுத்துகிறார், உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார். நம்முடைய ரத்தமும் மாம்சமும் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. இன்னும் நம்மளை விட்டு போகவில்லை. நம்ம ரத்தம் எல்லாம், நம்முடைய சுவாசம் எல்லாம், நாம் எடுத்துக்கிட்ட சுவாசமே பாவ அழுக்கு நிறைந்திருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த ஆத்மா அதை அறியாது. அறியாமல் இருளில் மூழ்கி இருக்கிறோம். இது இப்பொழுது உணர்த்தப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். குர்ஆனை படித்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இருந்தால் உங்களை மண்டாடி கேட்டுக்கொள்வேன், குர்ஆனை படியுங்கள், குர்ஆன் வசனத்தை படியுங்கள். நீங்க 30 நாள்ல 30 முறை படிச்சு முடிச்சிட்டேங்கிறது இல்ல. நானும் ஒரு நாள்ல நீதிமொழிங்கிற ஐயா வாசித்தாங்களா, நீதிமொழிங்கிற பகுதிய ஒரு நாளைக்கு ஒரு தடவை எங்க அம்மா அடிப்பாங்க, தலைகளை வச்சுட்டு படிப்பேன். தலைகளை வச்சுட்டு அம்மா கண்டபோது தலைகளை குர்ஆன் இருக்கும், பைபிள் இருக்கும். எங்க அம்மா பையன் படிக்கிறான்னு நினைச்சிட்டு போவாங்க. நான் படிக்க மாட்டேன், படிக்க முடியாது எனக்கு. அப்படியாக சின்ன வயதுல என்னை வளர்த்தாங்க. 12 வயதுல நான் பரதேசி போயிட்டேன், வேற அசிங்கமான காரியங்களுக்கு போயிட்டேன், அரசியலுக்குள்ள பூந்துட்டேன். தப்பு அங்கதான் எனக்கு வந்துச்சு. என்ன செய்யணும்? 30 என்ன ஒன்று சொல்லி நீங்க 30 முறையில 30 நாள்ல க்ளோஸ் பண்ணிடுறீங்க குர்ஆனை. யாராவது கமா என்றால் என்ன அப்படின்னு படித்தீங்களா? வேதத்துல கமா கூட தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி என் தம்பி சொல்லுவாரு. குர்ஆனில கொடுக்கப்பட்டிருக்கிற கமா கூட தவறல்ல, அது நிறுத்தி முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்ன வலிமையாக சொல்லுவாரு. நியாயம், தவறே இல்லை.
அந்த கமா என்ன சொல்லுது நீங்க படிக்கீங்களா? நீங்க பைபிளை படிக்க வேண்டாம்.